அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில் கடன் பாரம் அதிகமாக இருக்கிறதா? நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதிலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். கர்த்தர் உங்களிடம் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தற்செயலாய் நடக்கவில்லை. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையை கேட்க அழைத்திருக்கிறார். இன்று கர்த்தர் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். இந்த வார்த்தையை முழுமையாக கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று பலர் வெளியில் சிரிக்கிறவர்களாயிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளத்துக்குள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் கூட பல நேரங்களில் வெளியில் சிரிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு காணப்படுகிறோம், ஆனால் நம் உள்ளத்துக்குள் நொறுங்கி அழுது கொண்டிருக்கிறோம். இந்த பண பிரச்சனையின் நிமித்தம் நாம் நொறுங்கி போயிருக்கிறோம். வங்கியில் வாங்கிய கடன், நண்பர்களிடம் வாங்கிய கடன், வட்டி பிரச்சனை, தினமும் அழைக்கும் கலெக்ஷன் கால்ஸ், இதிலிருந்து எப்படி வெளியே வருவேன் என்று நமக்குள்ளாக பயந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டாக இந்த கடனின் நிமித்தம் நாம் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு இருக்கிறோம். இந்த கடனை எப்படி அடைப்பது, இதிலிருந்து எப்படி வெளியே வருவது, எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொருவரும் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை இந்த கடன் பாரத்தில் இருந்து விடுவிக்க போகிறார். இன்று அநேகர் நமக்குள்ளாக கவலையோடு இருக்கிறோம். இந்த கடனை நான் அடைக்கணுமே, எப்படி அடைப்பது, வட்டி அதிகமாக செல்கிறதே, வாங்கின கடனுக்கு மிஞ்சி வட்டி செலுத்தி விட்டேனே, இன்னும் என் கடனை அடைக்க முடியலேன்னு சொல்லி நாம் கலக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், அந்த பாரத்தில் இருந்து, அந்த கடன் என்கிற அந்த பாரத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த கடன் என்பது ஒரு பண பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு பாரம். கடன் என்பது நம் மனதுக்குள்ள ஒரு பாரமாக இருக்கிறது. அது நம்மை அழுத்தி கொண்டிருப்போம். அது கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்பட வைக்கும். அது நிமித்தம் நம்மால் ஒழுங்காக தூக்கம் வராது. இரவு நேரத்தில் நாம் எத்தனையோ பேர் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் தான் இப்போது இருக்கிறது. நாம் இப்படி இருக்கிறது, இந்த கடனிலிருந்து நான் எப்படி வருவேன், நான் எப்படி இதில் அடைக்க முடியும், நாளைக்கு நான் வட்டி பணம் கொடுக்கணுமே, வட்டி கொடுத்தவர்கள் வந்து வாங்க வருவார்கள், ஆனால் எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கடன் பாரத்தினால் நமக்கு தூக்கம் போகும், நம்ம மனதில் சமாதானம் இருக்காது, குடும்பத்தில் சண்டைகள் வரும். இந்த பண பிரச்சனை, இந்த கடன் நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அடிக்கடி சண்டை வருகிற ஒரு நிலைமை, நாம் மனதுக்குள்ளாக துக்கித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். வேதாகமம் சொல்கிறது, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று. நாம் இந்த கடன் வாங்குகிறதுனால் நாம் அடிமையாக மாறப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளா இருந்தார்கள். 400 வருஷமாக அடிமைகளாயிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்தார். ஆனால் நம்மையும் இந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக மீட்டெடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த கடன் உங்களை கட்டி போடுகிறது. உங்களை எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் உங்களை இந்த கடன் கட்டி போடுகிறது. அந்த கட்டுகளை முதலாவது உடைக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், இந்த கடன் எப்போ முடியும், நான் இதுல இருந்து எப்போ வெளியே வருவேன்னு சொல்லி கேட்கலாம். அதற்கு பதில் கர்த்தர் மாத்திரம்தான். கர்த்தர் உங்கள் நடுவில் வரும்போது அந்த கடன் என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். அதற்கு முதலாவது கர்த்தர் உங்கள் நடுவில் வர வேண்டும். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் ஒரு விதவை இருந்தார். அவளும் கடன் பிரச்சனையின் நிமித்தம் கலங்கி போயிருந்தாள். அவளுடைய கடன் பிரச்சனையின் நிமித்தம் கடன் கொடுத்தவர்கள் அவர்கள் குமாரனை அழைத்து கொண்டு பார்த்தார்கள். அவள் கணவன் இறந்து விட்டார். பிள்ளைகள் மாத்திரம்தான் அவளுக்கு இருந்தார்கள். அவர்களையும் அந்த கடன் கொடுத்தவர்கள் கடனாக கூட்டிக் கொண்டு போக பார்த்தார்கள், அடிமைகளாக. அந்த விதவை கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவளிடம் இருந்தது சிறிய எண்ணெய் மாத்திரம்தான். அதை கொண்டு கர்த்தர் பெருக்கினார். இந்த பெருக்கத்தின் நிமித்தம் அவள் எல்லா கடன்களையும் அடைத்து மீதமானதை தன் வாழ்க்கைக்காக வச்சுக்கொண்டாள். அதுபோல நம்மிடத்திலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கலாம். அந்த சிறியதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கடன் எல்லாவற்றையும் அடைப்பார். நாம் யோசித்து கொண்டிருக்கலாம், எனக்கு இருப்பது சின்ன வேலைதான், சிறிய சம்பளம் தான், இதை வைத்து நான்
இவ்வளோ பெரிய கடனை எப்படி அடைப்பேன், என் கைக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது என்று கவலையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி ஒரு வல்லமை மிக்க கர்த்தரை தான் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வல்லமை உள்ளவர். நாம் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். முதலாவது, நாம் இந்த கடன் எப்படி வருகிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குகிறோம் என்றால் நாம் எதற்காக கடன் வாங்குகிறோம், எந்த சூழ்நிலையில் கடன் வாங்குகிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது, திட்டமில்லாத செலவினால் கூட நம் வாழ்க்கையில் கடன் வரும். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செலவுகளையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். நம் வருமானம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ப நம் செலவுகள் இருக்க வேண்டும். நம் வருமானத்திற்கு மீறி நாம் செலவு செய்யும் போது அந்த இடத்தில் நாம் கடன் வாங்குகிறோம். இப்படியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கும் போது அது ஒரு நாள் மிகப்பெரிய கடன் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இன்று கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், முதலாவது திட்டமிட்டு செலவு செய்ய ஆரம்பிங்கள் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செலவுகளையும் எழுதி வையுங்கள். அந்த மாத கடைசியில் இந்த செலவு நாம் பண்ணினது கரெக்டா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியும். நாம் தவறான செலவுகளை செய்யும் போது நாம் இப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனையில் அகப்படுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செலவுகளை சரிபார்த்தோம் என்றால் இந்த கடன் பாரத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். இரண்டாவது, தேவையில்லாத ஆசைகள் மூலமாக நாம் சில நேரம் நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்றின் மீது நாம் ஆசைப்படும் போது இந்த கடன் பிரச்சனை வருகிறது. நம்முடைய வருமானத்திற்கேற்ப நம் ஆசைகள் இருக்க வேண்டும். ஆனால் நாம் மற்றவர்களை பார்த்து ஆசைப்படும் போது, நாம் ஒரு சில காரியங்களை செய்யும் போது நாம் இப்படிப்பட்ட ஒரு கடனில் அடகப்படுகிறோம். நாம் ஆசைப்பட்ட ஒன்றை வாங்க வேண்டும் என்று நாம் கடன் வாங்குகிறோம் என்றால் நாம் ஒரு பாரத்தில் சிக்கிக்கொள்ள போகிறோம், ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள போகிறோம் என்று அர்த்தம். நாம் கடன் வாங்கி ஒரு ஆசையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. நாம் அதை எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இப்போது நாம் ஆசைப்பட்ட ஒன்றை வாங்குவதற்காக கடன் வாங்கினால் பிற்காலத்தில் நம்மால் அதை சந்தோஷமாக அனுபவிக்க கூட முடியாது. ஏனென்றால் அந்த கடன் பிரச்சனை நம்மை மூழ்கிவிடும். நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. இந்த கடன் என்கிற அந்த பிரச்சனையில் இருந்து நாம் விடுவித்து கொள்ள எவ்வளவு நாம் பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். கடன் வாங்குவது, கர்த்தர் சொல்லுகிறார், கடன் வாங்குவது தவறு என்று சொல்லுகிறார். நாம் அந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம் தேவைகள் எதுவானாலும் கர்த்தரை நோக்கி கேட்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் அந்த தேவையை அவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆசைப்பட்ட அநியாயமாய் தேவையில்லாத ஒரு காரியங்களுக்காக நாம் கடன் வாங்கினால் இது நம் வாழ்க்கையில் நாம் செய்த மிகப்பெரிய தவறாகும். நாம் இனி தேவையில்லாத ஆசைகளுக்காக கடன் வாங்குவதை நிறுத்துவோம். கடன் பிரச்சனையில் இருந்து நாம் விடுதலை பெறுவோம். மூன்றாவதாக, பிறரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினால் நாம் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறோம். நாம் பிறர் கார் வாங்குகிறார்கள், நாமும் கார் வாங்க வேண்டும் என்று நாம் வாங்கும்போது இந்த கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நம் வருமானத்திற்கேற்ப நம்மால் கார் வாங்க முடிந்தால் நாம் வாங்க வேண்டும். பிறரை போல் வாங்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படியாக ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது இந்த கடனில் சிக்கிக் கொள்கிறோம். அப்படியாக வருகிற இந்த கடன் பிரச்சனையின் நிமித்தம் பாதிக்கப்படுவது நாம் மாத்திரம்தான். மற்றவர்களை பார்த்து நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் முழுமையான சந்தோஷம். இன்று நாம் வெளியில் பார்க்கும்போது மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாய் இருக்கக்கூடும். ஆனால் நமக்கு மாத்திரம்தான் தெரியும் நாம் எவ்வளவு ஒரு கடனில் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும், நிம்மதியாக சாப்பிட வேண்டும், சந்தோஷம் நம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்ட கடன்களில் இருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். பிறரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் பிறரை போல வாழ்வதை விட நாம் சந்தோஷமாக வாழ்வதே சிறந்ததாக இருக்கும். இப்போது கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரிடம் சொல்லுங்கள், ஏசப்பா, நான் பிறரை பார்த்து வாங்கக்கூடாது ஏசப்பா. அது நிமித்தம் நான் கடனாலே ஆகக்கூடாது ஏசப்பா. என் ஆசைகள் எல்லாவற்றையும் நீங்க கட்டுப்படுத்துங்க ஏசப்பா. என் வருமானத்திற்கு ஏற்ப நான் செலவு செய்ய எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாக பலன் தருவாங்க.
4வதாக திடீர் பிரச்சனைகள் மூலமா நான் கடன் ஆயிரும். நாம் நல்லா இருப்போம், திடீரென்று நம் உடலில் ஏதாவது ஒரு நோயின் காரணமாக நாம் கடன் வாங்கியிருப்போம். அது திடீர் பிரச்சனையின் நிமித்தம் நாம் அந்த சூழ்நிலையினால் கடன் வாங்குகிறோம். அது நிமித்தம் நாம் கடனாளிகளாய் இருந்திருப்போம். சில நேரம் நம் பிசினஸில் ஏதோ ஒரு சோதனை வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், அதன் மூலம் கடன் வாங்கியிருப்போம். இப்படியும் நாம் கடனாளிகளாக ஆகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஏசப்பா, இப்படி என்னுடைய பிசினஸில் நஷ்டம் ஆகிவிட்டதே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அதற்கேற்ற பலனை தருவார். நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார், வழியை திறந்து தருவார். நாம் கர்த்தரிடத்தில் கேட்காமல் கடன் வாங்கி ஒவ்வொரு செலவுகளையும் செய்யும் போது அதற்கு மேற்படியாக மறுபடியும் நாம் கடன் வாங்கி ஒரு பிசினஸை ஆரம்பிக்கிறோம் என்றால் மறுபடியும் தோல்வி அடைந்தால் நாம் மிகப்பெரிய கடனில் சிக்கிவிடுவோம். ஒரு தொழிலை நாம் செய்வதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஏசப்பா, நான் இதை செய்கிற ஆண்டவரே, இது உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா, நீங்க என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை முன் நிறுத்த வேண்டும். அப்படி நாம் கர்த்தரை முன்பாக நிறுத்தும் போது கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்வார். 5வதாக நம்முடைய ஆடம்பர செலவி நிமித்தம் கடனாளிகள் ஆகிறோம். நாம் ஆடம்பரமாய் செலவு செய்ய விருப்பப்படக்கூடாது. மற்றவர்களைப் போல நாம் ஆடம்பரமாய் இருக்க வேண்டும், ஆடம்பரமாய் செலவு செய்ய வேண்டும் சொல்லி நாம் நினைக்கும் போது இப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளில் நாம் அகப்படுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த பணத்தை நாம் வேஸ்டா கடனுக்கு என்று கொடுக்கும்போது நம் மனம் எவ்வளவு வலிக்கும். அந்த செலவுகளை நாம் குறைத்திருந்தால் இந்த கடன் பிரச்சனை வந்திருக்காதே. இதை நாம் ஆரம்பத்திலேயே செய்திருந்தால் இந்த கடனில் நாம் மூழ்கியிருக்க வேண்டும். இனியாவது நம்முடைய ஒவ்வொரு செலவுகளையும் கட்டுப்படுத்துவோம். ஒவ்வொரு தேவைகளையும் நான் நன்கு அறிந்து அது நம் வாழ்க்கைக்கு தேவையா என்று நாம் யோசித்து செயல்படுவோம். அப்படியாக நாம் செயல்படும் போது இந்த கடன் பாரத்தில் இருந்து நிச்சயமாக விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நாங்க இதை செய்யறோம் ஆண்டவரே, இந்த தொழில்ல நீங்க என்னோடு கூட இருங்க ஏசப்பா, இந்த தொழில எந்த ஒரு நஷ்டமும் வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா பாதைகளையும் செவ்வைப்படுத்தி தாங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களோடு கூட இருந்து கடன் பாரத்தில் நீங்க அகப்பட்டு விடாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுவார். இந்த கடன் பாரத்தில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கிறீர்களா? இந்த 5 வழிகளை நீங்கள் பின்பற்றும் போது கடன் பாரத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது, ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த கடன் பாரத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தாவே, என்னை விடுவியுங்கள் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தாவே, நான் கடன் வாங்கியது தவறுதான், திட்டமிடாமல் செலவு செய்து விட்டேன், ஆடம்பர செலவு செய்த என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அப்போது கர்த்தர் இந்த கடன் பாரத்தில் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இனி நான் இப்படி கடன் வாங்க மாட்டேன் ஏசப்பா, என்னுடைய எல்லா தேவைகளையும் நான் உங்களிடத்துலதான் சொல்லுவேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். கர்த்தாவே, என்னை விடுவியும் சொல்லி ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களை இந்த கடன் பாரத்தில் இருந்து விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். 2வது, தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நாம் முதலாவது கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். நம் வாழ்க்கையில நாம் எழுந்தவுடன் முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். நாம் நாளை துவங்குவதற்கு முதல் கர்த்தரிடத்தில் தான் நாம் போய் பேச வேண்டும். ஏசப்பா, அந்த நாளை நாங்க தொடங்க போறோம் ஏசப்பா, இந்த நாளில் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா என்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், நம்மை கடனில் இருந்து விடுவிப்பார். நாம் நம் தேவைகளை கர்த்தரிடத்தில் கூறுவோம். கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். நம் தேவைகளுக்காக நாம் கடன் வாங்க வேண்டாம். கர்த்தரை தேடுங்கள். எல்லா காரியத்தையும் கர்த்தரில் முதலிடத்தில் கொடுங்கள். அப்போது கர்த்தர் நம் வீட்டின் முதல் அதிகாரியாக இருந்து நம் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நம்மை வழி நடத்துவார். 3வதாக, நம்மிடம் உள்ளதை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. நம்மிடம் சிறிய வேலை இருக்கலாம், ஒரு கொஞ்சம் சம்பளம் தான் வருகிறது, இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி இந்த கடனை அடைப்பது என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரால் சிறியவற்றை கூட பெரியதாக மாற்ற முடியும். அற்பமானதை கொண்டு கர்த்தரை சம்பூரணமாய் மாற்ற நம் தேவனால் முடியும். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்கதற்காக நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் கூடி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை.
5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் லட்சக்கணக்கான பேரை போஷித்தார். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த தேவனை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தரிடத்தில், இசப்பா என்னிடத்தில் எதுவுமே இல்லையே, என்னிடத்தில் இவ்வளவு கொஞ்சம் சம்பளம் தான் வருகிறது, இதை வைத்து நான் எப்படி இந்த கடனை அடைப்பது என்று நாம் கேட்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரால் நம்மிடத்தில் இருக்கிறவற்றை கொண்டு கர்த்தரால் நம்மை உயர்த்த முடியும், நம் கடனை அடைக்க முடியும். நாம் கர்த்தரை மாத்திரம் நம்புவோம், கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற அற்பமானதை கொண்டு கூட கர்த்தர் நம்மை சம்பூரணமாய் மாற்றுவார். அந்த ஏழை விதவையிடம் சிறிய எண்ணெய் மாத்திரம்தான் இருந்தது, அதை கர்த்தர் பெருக்கி கொடுத்தார். அதன் மூலம் அந்த ஏழை விதவை கடனை மாத்திரம் அடைக்கவில்லை, அவருடைய எதிர்காலத்துக்கும் அந்த சிறிய எண்ணெய் பிரயோஜனமாயிருந்தது. அதே போல நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் முதலில் மதிக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு கர்த்தர் நம் கடனை அடைக்க வல்லவராக இருக்கிறார். 4வதாக அறிவுடன் திட்டமிட வேண்டும். நம் செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். நம் வருமானத்திற்கேற்ப நம் செலவுகள் இருக்க வேண்டும். வருமானத்தை மீறிய செலவுகளை நாம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படியாக நாம் திட்டமிட்டு செலவு செய்யும் போது நாம் கடந்த பாரத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் திட்டமிடுதல் அவசியமானது. குடும்பத்தில் திட்டமிடுதல் மிக மிக அவசியம். நம் வருமானத்திற்கேற்ப நம் திட்டமிடுதல் இருக்க வேண்டும். நம்முடைய செலவுகள் ஒவ்வொன்றையும் திட்டமிட வேண்டும். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு செலவுகளை செய்யும் போது நாம் இப்படிப்பட்ட கடனில் அகப்படுவதை தவிர்க்கலாம். இந்த கடன் பாரத்தில் இருந்து விலகி இருக்கலாம். 5வதாக கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நான் ரொம்ப நாளா ப்ரேயர் பண்றேன், ஆனாலும் ஏசப்பா எனக்கு எந்த ஒரு வழியுமே எனக்கு இல்லை, என்னுடைய கடன் அடைப்படவே இல்லை, மாறாக கடன் அதிகமாயிட்டே இருக்குதுன்னு சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் உள்ள விசுவாசத்தை சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை இழந்தவர்களாய் ஆகக்கூடாது. கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு திறந்த வாசலை தருவார். நம் கடனை அடைக்கிறதற்கான ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பார். நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம் கடன் பாரத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையை தர அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று ஒரு குறித்த நேரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக இந்த கடன் பாரத்தில் இருந்து விடுதலை கொடுப்பார். நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை இந்த கடன் பாரத்தில் இருந்து அவர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போம். நம் இடத்தில் இருக்கிறத நாம் குறைவாக எண்ணாமல் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் செலவுகளை திட்டமிட்டு செயல்படுவோம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். இதில் இருந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்யும் போது அந்த கடன் பாரத்தில் இருந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களை வெளிக்கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்று கர்த்தர் உங்களுக்கு பல வழிகளை திறக்க போகிறார். கர்த்தர் பல வழிகளில் உங்களுக்கு உதவ முடியும். புதிய வேலை வாய்ப்பை உங்களுக்கு கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். எதிர்பாராத வருமானம் உங்களை தேடி வரும். நல்ல மனிதர்கள் மூலம் கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத மனிதர்களிடத்தில் இருந்து உங்களுக்கு அந்த உதவி வரும். கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். வழிகளை திறந்து கொடுப்பார். கர்த்தர் திறந்த கதவுகளை யாராலும் மூட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய செலவுகள் இன்றிலிருந்து குறைய போகிறது. கர்த்தர் இன்று உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த கடன் பாரத்தில் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தரிடத்தில் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். இன்று இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்க போகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். புதிய வழிகளில் கர்த்தர் உங்களுக்கு உதவ போகிறார். நீங்கள் நினையாத வழிகளில் நினையாத நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த உதவிகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடன் உங்களை கட்டி இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. இது கடைசி அல்ல. இது உங்க வாழ்க்கையோட முடிவு அல்ல. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இது ஒரு புதிய ஆரம்பம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று.
குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் பூரண விடுதலை பெற முடியும். நீங்கள் எவ்வளவு ஒரு பெரிய கட்டுகளில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் பாரத்தில் இருந்தாலும், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கும் போது உங்களுக்கு பூரண விடுதலை உண்டாகும். ஆமென். நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க வல்லவரா இருக்கிறார். இப்போது நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கடன் பாரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு அவங்களை பார்க்கிறாங்களே ஏசப்பா. அவர்கள் பாரத்திலிருந்து, அந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீங்க அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டீரே அப்பா. அவனுடைய ஓங்கிய புயத்தினாலும் அப்பா, பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டது போல கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உங்களுடைய பரத்த களத்தினால் இயேசுவே அந்த கடன் பாரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் விடுதலை ஆக்கினால் நாங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்னீர்களே ஏசப்பா. அப்பா, அந்த நாளில் கடன் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடன் என்கிற அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக ஏசப்பா. அவர்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களின் வீடுகளில் இன்று அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. அப்பா, பொருளாதார கதவுகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. புதிய வாசல்களை நீங்க ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இன்றைய இயேசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. மலாகாத காரியம் ஒன்றுமில்ல அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரின் கடன் பாரத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்கள் பாரத்திலிருந்து இன்றைய விடுதலை கொடுக்க போகிறார். விசுவாசியுங்கள். விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.